துரைசங்கர், சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய இணை பொதுச் செயலாளர். நேற்றைய தினம் சபரிமலையில் நடை திறந்திருக்கு. நமக்கு தெரியும், உச்ச நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வயது பெண்களும் சபரிமலையில் அனுமதிக்க வேண்டும் என்று. இந்த தீர்ப்பு வந்த உடனே நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுடைய மனசானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் கொந்தளிப்பில் இருக்காங்க. இன்னைக்கு நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சபரிமலையிலே கடைபிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை பாதுகாக்க வேண்டும், அதன்படிதான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய பக்தருடைய விருப்பம். இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை மையமாக வைத்து கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம், பினராயி விஜயன் அவருடைய அரசாங்கமானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த நிலையில பெண்களை, எப்படிப்பட்ட பெண்களை, ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாம, சமயத்துக்கு சம்பந்தம் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய பெண்கள், வாட்ஸ்அப்ல அவங்கள பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கடந்த 2 தடவை, போன மாதமும் கடந்த தீபாவளி அன்றும் நடை திறக்கப்பட்ட போது அப்படிப்பட்ட பெண்களை மலையில் ஏற்ற வேண்டும், அது 18 படிகளை ஏற்றப்பட வேண்டும் என்று அவர் பெரும் முயற்சி எடுத்தார். ஆனால் அந்த ஐயப்ப பக்தர்களானவர்கள் வெகுண்டெழுந்து அந்த சதியை முறியடித்திருக்கிறார்கள். நேற்றும் கூட மகாராஷ்டிராவிலிருந்து திருப்தி தேசாய் என்கின்ற ஒரு பெண்மணி, இந்த மூல காரணம், இந்த கேஸ் இதுக்கெல்லாம் மூல காரணமே இந்த பெண்மணி தான். இந்த பெண்மணியை அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அறிக்கை விட்டு வந்தாங்க? வரும்போதே கேரள அரசுக்கு என்னென்னலாம் எனக்கு வசதி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பெண்மணி. நான் சபரிமலையில அந்த 18 படியை ஏற போறேன், எனக்கு நான் அங்க விமானத்துல வருவேன், அந்த விமானத்துக்கு உண்டான கட்டணம், அங்கிருந்து திரும்ப என்ன சபரிமலைக்கு போக வேண்டிய வாகன ஏற்பாடு, தங்கும் ஏற்பாடு, உணவு ஏற்பாடு, அது இல்லாம சபரிமலையிலேயே ஹெலிகாப்டர்ல என்ன கொண்டு போகணும், இப்படிலாம் நிறைய விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு வச்சுட்டு நேற்றைய தினம் அங்கே கேரளாவில் விமான நிலையத்தில் வந்து இறங்கினாங்க அந்த அம்மா. மரக்கூட்டத்திலிருந்து 9:45 பேர் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. மரக்கூட்டத்திலிருந்து கீழே பம்பை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் அந்த ஐயப்ப சேவா சமாஜம் மாநில செயலாளரோ தலைவரோ சொல்றாரு அவரு. शिवोमेस्तु हरिसिंहोत्तमूर्ति राजमूर्ति अध्यक्षगलायी शांतिकावस्ते सद्योताकावस्ते ओम शांति दिलाय मूर्ति शांति नमस्ते विद्यालय हिंदी महामूर्ति ईश्वर सर्वभूता गंगदाय महापुरमूर्ति ब्रह्मादि ब्रह्मणोदि ब्रह्मे कामेश्वरमूर्ति नमः सौमंडलाय नमः विष्णवे नमः मणिमंडलाय नमः रुद्राय नमः शुक्लमंडलाय नमः ओम राम हरि ओम मूर्तादिमूर्ति पादांग 25 ज्ञानम
ओम ईशानमूर्धात् महामूर्धनि सर्वेभ्यः सर्वदीमा नागो सर्वेभ्यः शादीमा जले नमस्ते सरस्वतीमा भट्टे रूपे व्यक्षयाय नमो लक्ष्मणो रुद्राय नमो रक्षाय नमो मोरो कालाय नमः कलाय नमः लक्ष्मीजामि कलविहरणाय नमः संजीवनी नमो वजामि नमो नमस्ते सर्वभूतदमनाय नमः चिन्ताय नमः गव्या मनमोहिनी नमः दक्षिणपार्श्वे उन्मनाय नमः ब्राह्मणी नमः अगहत्राय नमः प्रदाने ओंकाराय नमः ब्रह्मदाय नमः ज्ञाननादाभ्यो नमः संपूज्य प्रसिद्धिं संपूज्य आवरणभूतात् प्रथमावधने ओम ईशानमुद्रा ईशानदेव